பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அன்பளிப்புகள் விஷயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் அந்த அன்பளிப்புல ஒருத்தர் கொடுக்கிறார். கொடுக்கிறவர் விவரம் இல்லாத ஒரு ஆளாக, புரியாம, அவருடைய கெப்பாசிட்டி விளங்காம கூட கொடுத்துடுறாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய் மொத்தமே இருக்குது வச்சுக்கிறோமே, அதை வச்சுதான் அவர் வாழ்க்கையை ஓடணும். அல்ல ஒரு குடிசை வீடு தான் அவருக்கு மொத்தமே இருக்கிறது, வேற எந்த ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஒரு ஆர்வத்தில் என்ன செய்யறாரு, இந்த குடிசையோட நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டாரு. இப்படி கொடுத்துட்டாருன்னு சொன்னா இதை திருப்பி வாங்கிடலாம். இது என்ன செய்யலாம், அவன் விளங்காம தந்திருக்கான், நீ வாங்கிட்டு, உனக்கு அறிவு வேணாம், அவனே சோத்து கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் தந்தான்னு வாங்கிடு, அவன்கிட்ட போய் வாங்கலாமா? நம்மகிட்ட இந்த பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி இங்க வாப்பா இருந்தாலும் அந்த ஆட்டத்தை கொடுத்துட்டாரு, இருந்த ஒரு வீடு தான், அதை கொண்டு எங்க கொண்டு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வருது. கூப்பிட விட்டு இந்த ஹதீஸை சொல்லி, இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லப்பா, நீ கொடுத்த தப்பு, நீ முதல்ல திருப்பி வாங்கி உன் பிள்ளை நல்லா வை அப்படின்னு சொல்றது நம்ம கடமை. கொடுத்தது திருப்பி வாங்கணும். எப்ப வாங்கணும்? அவர் கெப்பாசிட்டி இல்லாதவராக இருந்தால், கூறு இல்லாதவராகவும் அவருக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லாதவராகவும் இருப்பாரையானால் அதை என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி வாங்கிக்கலாம். ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர்கிட்ட ஒரே ஒரு அடிமை இருக்கிறார், எந்த சுத்தம் கிடையாது. அடிமைங்கிறது ஒரு சொத்து. நல்ல அந்த காலத்துல, இந்த காலத்துல அடிமை நமக்கு விளங்காது. அந்த காலத்துல ஒரு அடிமைங்கிறது 100 ஒட்டகம் அளவுக்கு மதிப்புடையது. ஒரு மனிதனை விலை பேசி விற்பாங்க. அதுக்கு விலை எவ்வளவு இருக்கு, இந்த மனிதன் 100 ஒட்டகத்துக்கு விற்கிறேன், 50 ஒட்டகத்துக்கு விற்கிறேன்னு விற்பாங்க. அப்போ ஒரு அடிமைங்கிறது ஒரு சொத்தாக கருதப்பட்ட ஒரு காலம். மனிதன் சந்தையில் வித்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் போட்டது ஒழிக்கல, வேற மாதிரி ஒழிச்சு கட்டிட்டாங்க. அவங்களுடைய காலத்துல, கடைசி காலத்துல ஓரளவுக்கு அடிமை இல்லாத அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. இருந்தாலும் அந்த அடிமைங்கிற முறை இருந்தது அந்த காலத்துல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அடிமையை தவிர வேற எந்த சொத்தும் அவருக்கு இருக்கல. அந்த ஆள் இருக்க, அவர் இருக்காரு, அவர்கிட்ட என்னடா ஒன்று இருக்குன்னு கேட்டா, ஒரு வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல, ஒரு சட்டி இல்ல, ஒரு பாத்திரம் இல்ல, ஒரு தங்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எந்த விதமான செல்வம் அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட இருக்கிறது யாரு, ஒரு அடிமை மட்டும்தான் இருக்கிறாரு. அவரை வச்சு வேலை வாங்கிக்கிறது, அவரு சம்பாதிச்சுறது, இவன் சேர்ந்து பங்கு வச்சுக்கிறது, இது வச்சுதான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, அடிமையை கூப்பிட்டு, நான் உன்னை அடிமை வச்சுக்கிற விரும்பல, இன்னிலிருந்து உன்னை சுதந்திரமாக்கிட்டேன், அது அன்பளிப்பு தானே, உன்னையிலிருந்து போ, எங்கிட்டாது போ, உன்னை சுதந்திரமாக்கிட்டேங்கிறாரு. அப்ப இது சுதந்திரமாக்கிறதுக்கு இவர்கிட்ட கெப்பாசிட்டி தான் ஆக்கலாம். இவர்கிட்ட இருக்கிறது இந்த அடிமை சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வச்சுதான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டி இருக்கிறது. இவர் வழங்காம நினைஞ்சிட்டாரு, இதை செஞ்சு விட்டாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, இது தகவல் வருது, உன்னை கூப்பிட விட்டு, முறையில் உன்னை விடுதலை செஞ்சு சரியில்லை, நீ அடிமையா இருக்கிற, அவன் வசதி இல்லாத ஒரு ஆளா இருக்கிறாரு, அதனால இந்த அடிமை யாராவது வேற யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. விலைக்கு யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு விலைக்கு வித்து அந்த அடிமை என்ன செய்யறாங்க, விலைக்கு ஒருத்தர் வாங்குறாரு, வாங்கி அவர் சுதந்திரமாக்கி விட்டுறாரு. அந்த காசை வாங்கி இவர் கொடுத்துறாங்க, ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்திட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. எப்படி இருக்குன்னா, அன்னரஜுலன் ஆத்தக அப்தன் லஹு, தன்னுடைய அடிமையை ஒரு மனிதர் விடுதலை செய்து விட்டார். லைஸ லஹு மாலுன் கைருஹு, அதை தவிர வேற எந்த செல்வமும் அவர்கிட்ட கிடையாது. ஒரு ரத்தஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரத்து செய்து விட்டு ஃபபுதாஹு மின்ஹு, அவர்கிட்ட விலைக்கு வாங்கி கொண்டாரு. நঈம் இப்னு நஹாம், நঈம் இப்னு நஹாம் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, விலைக்கு வாங்கி கொண்டாரு அந்த அடிமையை அப்படின்னு சொல்லி புகாரியில 2415வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூதாவுதுல இன்னும் கொஞ்சம் விவரமா வருது. என்ன வருதுன்னு கேட்டா, இதாக்கான அகதுக்கும் ஃபகீரன், உங்கள யாராவது ஃபகீரா இருந்தால், நீங்களே அடுத்தாள்கிட்ட கேட்கிற அளவுக்கு ஏழையாக இருந்தால், ஃபல் யப்தஉ பி நஃப்ஸிஹி, தன்னே கவனி. உனக்கே வக்கில்ல, நீ என்ன போய் தர்மம் செய்ய போற, முதல்ல உன்னே கவனி. இப்ப நீ என்ன அன்பளிப்பு கொடுக்க போற, ஃபர்ஸ்ட் உன்னே கவனி. ஃபல் யப்தஉ பி நஃப்ஸிஹி இன்கான ஃபீஹா ஃபதுலுன், உன்னே கவனிச்சதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் ஃபஅலா ஐயாலிஹி, குடும்பத்தை எல்லாம் கவனி. அதுக்கு மேலே மிச்சம் இருக்கு, நீனும் சாப்பிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதா, அப்புறமேலே இருந்துச்சுன்னு சொன்னா அலாதி கராபத்தின், சொந்தக்காரங்களுக்கு கொடு. அதுக்கு மேல இருந்தா அங்க கொடு இங்க கொடுன்றாங்க. சுசலாக்கணும் ஹாகுனா கொடுத்துட்டு போங்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன, உனக்கு தேவை இருக்குதான்னு பாரு. தேவை இருந்தா நீ உனக்கு உன் தேவையை பூர்த்தி செய்யணும். அப்ப இதுல என்ன விளங்குது, ஒரு பக்கீரா இருக்கிறவன், மிஸ்கீனா இருக்கிறவன் விளங்காம அன்பளிப்பு கொடுத்து விட்டானே ஆனால் அது ரிட்டர்ன் உண்டு. அந்த அன்பளிப்பு என்ன செய்யணும், ஜமாத்துக்கு தெரிஞ்சா கூட தலையிட்டு வாங்கி கொடுத்துடணும். அவன் வழங்காம நீ வாங்கிட்டு போலாமா, உனக்குங்க பிச்சை அறிவு, அவனே கஷ்டப்படுறான், அவனே வாங்கி திங்கிற அளவுல இருக்கிறான், அதை கொடுத்து பிச்சை எடுத்து நல்லாவா இருக்கு, நீ வாங்கலாமா, யோசிக்க வேணாமா, யார் தர்றான்னு நீ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை ரிட்டர்ன் வாங்குற கடமை நமக்கு ஜமாத்தார்களுக்கு இருக்கிறது. இது அபூதாவுதுல 3446வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அன்பளிப்பு கொடுத்தால் அது நம்முடையது இல்லை, அத மனசுல வச்சுக்கணும்.
அதை திருப்பி வாங்க, காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம பொருள் ஆகாது. காசு சும்மா வாங்கினால் நம்முடையதாகாது, காசு கொடுத்து வாங்கினால் நம்முடைய ஆகாது. பிறருடைய பொருள் என்பதுல இதுவும் அடங்கும். இந்த பிறர் பொருள் சம்பந்தமாக நம்ம ரொம்ப கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் ஒரு பொடுபோக்காகவும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கடன் வாங்குறது. யாசகம் வாங்குற விஷயம் மாதிரி இன்னொரு தன்மை மட்டும் என்ன இருக்குது, ஒரு தேவைக்கு போய் கடனை வாங்கிடுறோம். ஆனா இந்த கடனை வாங்கலாம், கடன் ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்காட்டி மனுஷன் வாழ இயலாது. நெருக்கடிகளுக்கு எல்லாருக்கும் தேவைகள்லாம் பூர்த்தியை செய்யற அளவுக்கு எல்லாம் காசை கொடுக்கல. தெரியும், ஒரு ஏத்தம் இறக்கும் அவசரங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த கடன் வாங்குவதற்குன்னு சில நெறிகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது, சில முறைகள் இருக்கிறது. அதுகளை பேணல் என்று சொன்னா பிறர் பொருளை சாப்பிட்டு நம்ம அமலையில அடுத்தவனுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், உண்டாகி போயிடும். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஒரு மனிதன் செய்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் ஷஹீதா இருந்தால். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணிவிட்டால் மன்னிக்கப்பட்டது இல்ல தைன், கடனை தவிர. ஏன்னா கடன்கிறது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய தப்பு. அப்ப கடன்காரங்க நிப்பானே இல்லையா, நம்ம ஒரு ஆளை கடன் வாங்கிட்டு செலுத்தாம மோதா போயிட்டோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அல்லாட்ட வந்து கேட்பான், யா அல்லாஹ் இவன் இந்த கடன் வாங்கினா திருப்பி தரல, என்னடா அது, ஆமா அப்போ உன் தொழுகையில அவன்கிட்ட கொடு, உன் நோம்பையில அவன்கிட்ட கொடு, உன் ஜக்காத்துல அவன்கிட்ட கூட உண்மைலாம் போயிடும். அப்ப இந்த கடன்கிறது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். நம்முடைய அமல்களை எல்லாம் அடுத்தவர் கொண்டு போய் சேர்த்துரும் நம்ம பயப்படணும். கடனுக்கு நம்ம யாரும் பயப்பட மாட்டோம். கடனுக்கு ரொம்ப அவசரத்துக்கு ஒரு அவசியத்துக்கு உள்ளது, ரொம்ப எமர்ஜென்சிக்கு தான் கடன் அப்படின்னு விளங்காம சும்மா விளையாட்டுக்காக வேண்டிய கடன்னா சும்மா வாங்குற மாதிரி தான் நிறைய பேர் வாங்கும்போது, கடன்னா அது பிச்சை மாதிரி தான், கௌரவ பிச்சை தான் கடன். நம்ம நாட்டில் இப்படி இருக்கு, கௌரவமா வாங்குற பிச்சைக்கு பேர் கடன் ஆயிடுச்சு. வாங்கும் போதே கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சிட்டு தான் வாங்குறது. இந்த கொடுக்கவா போறோம், கொண்டாங்கன்னு வாங்குறது. 2 லட்சம் ரூபாய் தாங்கம்மா நான் திருப்பி தந்து விடுவேன்னு சொல்லுவோம் மனசார. என்னடா சோர்ஸ்னு பார்த்தா உண்மை இருக்காது. 2 லட்சம் ரூபாய் கேட்கறான திருப்பி தருவேன், எதை வச்சு தருவான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பாவது இருக்கணுமா இல்லையா, என்ன மாதிரி வித்து தர்ற அளவுக்காவது ஒன்று இருக்கணுமா இல்லையா, அல்ல என்ன மாதிரி நாளைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா. இந்த மகா அமெரிக்காவுக்கு விசாக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், போக போறான்னு அப்படி இருந்தா வாங்கு, போய் 2 மாசம் பணம் அனுப்பினா அவன்கிட்ட என்ன காசு வந்துடும். இப்படி என்னமாவது ஒரு அமைப்பு இருக்கணுமா இல்லையா. அவனுக்கு எந்த ஒரு அடிப்படை சோர்ஸ் ஒண்ணுமே இல்லாம வாங்க கடன் கேட்கறான். எது கேட்கறான், இப்படி சொல்லி கேட்போம், கொடுக்க போறோம், வாங்கினா நம்ம தானே அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் வாங்குகிறார்கள். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடன் வந்து ஷஹீதா இருந்தால் கூட அது அவனுக்கு பாவமா தலையில நிற்கும். இது வந்து முஸ்லீம்ல 3498 3499 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேட்டாங்க. கபருடைய வேதனை, தஜ்ஜாலுடைய சோதனை, வாழும் போது மரணத்தின் போது ஏற்படுகிற சோதனைகள், இதை விட்டுலாம் பாதுகாப்பு தேடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க. ரசூல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி, யா அல்லாஹ் கடனை விட்டு உன்னை நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அத்தஹியாத்துல ஓதுவாங்க. டெய்லி அத்தஹியாத்துல 5 வேளையும் சுன்னத்தான தொழுகையிலையும் பல தடவை ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடின ஒரு விஷயம் எது, கடன். இந்த கடனை விட்டு பாதுகாப்பு தேடின சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரமி, என்ன கடனுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேடுறீங்க, நம்ம சைத்தாண்ட பாதுகாப்பு தேடுற மாதிரி கேட்டு இருக்கீங்க, கடன் தானே, இதுக்கு போட்டுட்டு அம்மூட்டு பாதுகாப்பு தேடுறீங்கன்னு சஹாபாக்களை கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்னர் ருஜுல இதா கரம கடன் பட்டுட்டான்னு சொன்னா பொய் பேசுவான். கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன், கொடுத்தவன் கேட்பான், எப்பப்பா தருவேன், இந்த நாளைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றவன் நினைச்சு சொல்ல மாட்டான், சும்மா சொல்லுவான் நாளைக்கு தந்துடுறேன். நாளைக்கு மாட்டிட்டு வைங்களேன், இந்த ஒரு வாரம் போடுங்க அப்படிமா, ஒரு வாரம் சென்று போடுங்கன்னு வைங்களேன், இந்த தர்றேன் ஏமாத்திட்டாங்க, ஒரு 10 நாள் கொடுத்துருங்க. இப்படியே பொய்யா அவுத்து விடுவானா. கடன் வாங்கிட்டோம்னா நம்ம எல்லா மான மரியாதை எல்லாம் போயிருது பாத்துங்களேன், சொன்னபடி நிறைவேற்ற முடியாது, என்னவாக அது மாதிரி ஆயிரும். பொய் சொல்லிடுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். கடன் வாங்கிட்டா பொய் சொல்லுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். அதுதான் பாது வேணாம், நான் ஒரு கடனாளியா இருந்து நான் பொய் சொல்லி வாக்களிச்சுட்டு மீறுற நிலைக்கு நான் வாழாக விரும்பல, அதுக்கு தான் இவ்வளவு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அத்தஹியாத்துல டெய்லி ரசூல் நீங்களும் அத்தஹியாத்துல ஓதுறீங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கங்கிற அந்த துஆவுல மினல் மஹ்ரமி மல் மக்ரமின்னு கேட்கறீங்க. அப்ப டெய்லி அதை வாயினால ஓதுறோம், பாதுகாப்பு தேடினா அதை பத்தி எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா. இதை பாதுகாப்பு தேடினார்கள்ங்கிற விஷயம் புகாரியில 833வது ஹதீஸ்லையும் 2397வது ஹதீஸ்லையும் 6368வது ஹதீஸ் 6375வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதுல எல்லாம் என்ன இருக்குது, கடனை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்ப பாதுகாப்பு தேடினா பாவம் தான் அர்த்தம், கேடுன்னு தான் அர்த்தம், அது நம்மளை பாதிக்கும் தான் அர்த்தம். அப்ப இந்த கடன் விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது, அதை முடித்து விட்டு தான் என்ன செய்வோம், அடுத்த ஹராம் என்ன, பிறர் பொருள் ஹராம்ங்கிற டாபிக் அதோட முடியும்.
அதுக்கு அடுத்து வேற என்னென்ன வகையில உள்ளது நமக்கு ஹராமாகும் என்பது இந்த இன்ஷா அல்லாஹ் இதை முடிச்சுட்டு பார்ப்போம்.